ஹாய் காய்ஸ், இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். பாப்பாவோட லஞ்ச் டைம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துலாமா? காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று மாவு அரைச்சிருந்தாங்க, அதனால் இட்லி ஊற்றி கொடுத்தாச்சு. வெஜ் குருமாவே மதியானத்துக்கு கொடுக்க போகிறேன், அதையே வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் மதியானத்துக்கு சாஃப்ட் சப்பாத்தி, வெஜ் குருமா வந்தாங்க மெனு, அதனால் சப்பாத்தி வச்சுட்டு குருமா பண்ணியிருந்தேன். காய்கறிலாம் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். காய்கறி தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு காரம் கம்மியாக பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த குருமா ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். சப்பாத்தி பேக் பண்ணும்போது எப்பவுமே சப்பாத்தி போட்டு கொஞ்சம் நல்லா மேலே வந்து கீயோ பட்டரோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா அது காயாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் மேடம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கடலையும் நீ கடலை தான் சொல்லியிருந்தாங்க, மாம்பழமும் கொடுத்து விட்டுருந்தேன். உங்களுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் கட் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் குழந்தைங்கள்ட்ட எப்பவுமே வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸையோ டிஃபன் பாக்ஸையோ காட்டிட்டு வைங்க. அங்கே போயிட்டு திறந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. அதனால நீங்க காட்டிட்டே வைங்க, பிடிச்சாலும் சரி பிடிக்காதுனாலும் சரி. அப்பதான் எப்பவுமே தலை சீவி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவாங்க மேடத்துக்கு. 1 நாள் லீவ் விட்டதும் போதும் எல்லாத்தையும் எடுத்து எதா போச்சுங்க. பாப்பா அதுக்கு மேல ஸ்கூல் போற மைண்டே இல்லை அவளுக்கு. பாத்ரூம் வந்து பாலாத்தி கூட சொல்லிட்டே இருந்தா. உங்க குட்டீஸ்லாம் சிடுங்காம ஸ்கூலுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.